Hi students, in this video we are going to see a new lesson. The lesson topic is a trip to my grandparents village. A trip to my grandparents village. இது வந்து ஒரு நேட்டிவ் பிளேஸ். இப்போ ஒரு பாய் இருக்கான், அவன் வந்து அவனுடைய நேட்டிவ் பிளேஸ், அவங்களுடைய சொந்த ஊருக்கு போகிறான். அதுதான் இந்த லெசனோட டாபிக். அவங்க தாத்தா பாட்டியெல்லாம் அங்கே இருக்காங்க. நம்ம எல்லோரும் இங்கே சென்னையில் இருக்கோம். ஸோ சென்னையில் இருக்கிற பொல்யூஷனான காற்று இதெல்லாம் தாண்டி அவன் அங்கே வில்லேஜில் போய் அவன் ஃப்ரெண்ட்ஸோடு என்னெல்லாம் பண்ணுறான்றது தான் இந்த லெசன். ஸோ லெட் us see the lesson. Hi all, before we enter in this lesson நம்ம கொஞ்சம் வார்ம் அப் மாதிரி இங்கே பார்க்க போகிறோம். இப்போ இந்த பாக்ஸில் இருக்கிறத நான் படிக்க, யூ ஜஸ்ட் லிசன். இஸ் டிவி அண்ட் மொபைல் கேம் ஆர் தி ஒன்லி வே டு பாஸ் டைம்? கேன் வி டூ சம்திங் எல்ஸ்? என்ன சொல்கிறாங்கன்னா, டிவி ஆர் மொபைல் கேம், இப்போது ஆன்லைன் கேம்ஸ்லாம் விளையாடுறோம் இல்லையா, ஆர் த ஒன்லி வே டு பாஸ் டைம். இந்த டிவி பார்க்குறதும் ஆர் மொபைல் கேம் விளையாடுறதும் மட்டும்தான் நம்மளுடைய டைம் பாஸ் பண்ணுறதுக்கு ஒன்லி வேயா, ஒரே வழியா அப்படின்னு கேட்குறாங்க. கேன் வி டூ சம்திங் எல்ஸ்? இதை தவிர வேறு ஏதாவதும் பண்ணலாமா? திங்க். நீங்களும் யோசிங்க, நானும் யோசிக்கிறேன். நீங்கள் என்ன பண்ணலான்றத எனக்கு வாய்ஸ் சேட்டாகவும் இல்லை நீங்கள் ஒரு பேப்பர் எடுத்து நீட்டாக எழுதியும் எனக்கு அனுப்புங்க. So let us discuss about that. Dictionary. First one, bullock cart. Bullock cart na மாட்டு வண்டி. A vehicle with 2 or 4 wheels driven by bulls. நார்மலாக bullock cartக்கு 2 வீல் இல்லாட்டி 4 வீல் இருக்கும். driven by bulls. இது வந்து 2 காளை மாடுகள் இருக்கு இல்லையா அந்த பிக்சரில், அந்த காளை மாட்டுங்க தான் ஓட்டிகிட்டு வரும். நெக்ஸ்ட், grains. wheat or other cultivated cereals used as food. இப்போ கிரெயின்ஸுன்றது வீட், ரைஸ் அண்ட் அதர் சீரியல்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அதுதான் கிரெயின்ஸ், தானியம் சொல்லுவாங்க, தானிய வகைகள். இப்போது நார்மலாக தானிய வகைகள்லாம் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? சாப்பாடு சமைச்சு சாப்பிட்றதுக்கு இல்லையா, ஸோ அதுதான் யூஸ்ட் அஸ் ஃபுட். தானிய வகைகள்லாம் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க? ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட், ஸ்கேர் க்ரோ. அ ஃபிகர் மேட் டு லுக் லைக் எ பர்சன் அண்ட் புட் இன் அ ஃபீல்ட் டு ஃப்ரைட்டன் பேர்ட்ஸ் அவே. ஸ்கேர் க்ரோன்றது இப்போ நம்மள மாதிரியே ஒரு ஃபிகர் மேட் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபார்மர்ஸ்லாம் அந்த ஃபீல்டில் வச்சுருவாங்க. அப்போ தான் அங்கே வர பேர்ட்ஸ்லாம், அங்கே வளர்கிற, அங்கே பயிரிட்டிருக்கிற ரைஸ் ஆகட்டும் ஆர் வீட் ஆகட்டும் அதை சாப்பிட்டு நாசம் பண்ணிடாமல் அதை பயமுறுத்துறதுக்காக. ஏன்னா எனி டைம் ஃபீல்டில் நின்றுட்டே இருக்க முடியாது இல்லையா நம்மளாம், அதனால் ஒரு ஸ்கேர் க்ரோன்ற ஒரு ஃபிகர் நம்மள மாதிரியே அங்கே டிசைன் பண்ணி வச்சுருவாங்க. அதை பார்த்து அதை சாப்பிட வர பறவைகள் எல்லாம் இதை பார்த்துட்டு என்ன பண்ணிடும்னா, யாரோ மனுஷங்க தான் நிற்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஓடி போயிடுமா. அதனால தான் அது பேர் ஸ்கேர் க்ரோ. நெக்ஸ்ட், ப்ளா. ப்ளா மீன்ஸ் டேர்ன் அப் எர்த் வித் ப்ளா. இப்போ வந்து ஒரு பயிர் விளைய வைக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமானது இந்த உழுதுறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ மாடு வச்சு உழுதுட்ருக்காங்க இந்த ஃபோட்டோவில். நெக்ஸ்ட், ஆர்மர். தி மெட்டல் கவர் வாண்ட் டு ப்ரொடெக்ட் தி பாடி இன் பேட்டில். இப்போ இந்த வாரியர்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, சண்டை போகும்போது இந்த மாதிரி ஒரு மெட்டல் கவர் போட்டுப்பாங்க. ஏன்னா அப்போ தான் அவங்களுடைய பாடியில், இப்போ இந்த நைஃப் இருக்கு இல்லையா, கத்தி, அந்த கத்தியெல்லாம் பட்டுச்சுனாலும் ஒன்றும் ஆகாது. ட்ரிப் டு மை கிராண்ட் பேரண்ட்ஸ் வில்லேஜ், இதுதான் நம்மளுடைய ப்ரோஸ்க்கான டைட்டில். ட்ரிப் டு மை கிராண்ட் பேரண்ட்ஸ் வில்லேஜ். இப்போது லெசன் போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் இங்கே ஹார்ட் வேர்ட்ஸ்லாம் நம்ம பார்க்கலாமா, அதுக்கான தமிழ் மீனிங்கும் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன், ஈகர். ஈகர் மீன்ஸ் கீன், ஆவலாக. வெக்கேஷன், ஹாலிடே, விடுமுறை. நியூமரஸ், கிரேட் இன் நம்பர், நிறைய. பெபிள், a kind of stone, கூழாங்கல். எக்ஸ்பர்ட், வெல் ஸ்கில்ட், திறமைசாலி. எக்ஸைட்டட், உற்சாகமடைதல். இப்போது நமக்கு ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் அம்மா வந்து ஏதோ வாங்கி தரேன்னு சர்ப்ரைஸாக சொல்லியிருக்காங்க. ஸோ சொன்ன மாதிரி வாங்கியும் கொடுத்துட்டாங்க. அப்போ நமக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் வரும் இல்லையா, அதுதான் அது உற்சாகமடைதல். டிலைட்டட், மகிழ்வூறல். இதுவும் சந்தோஷமாக இருக்கிறத மென்ஷன் பண்ணுறது தான் டிலைட். நெக்ஸ்ட், ப்ளசண்ட், இனிமையான. அபண்டன்ட், அபண்டன்ட் மீன்ஸ் அளவற்ற. ரைப், விளைந்த. இந்த மேங்கோஸ்லாம் பாருங்கள், அந்த மேங்கோஸ்லாம் எப்படி இருக்குது, நல்லா பழுத்து இருக்கு இல்லையா, சாப்பிட்றதுக்கு ரெடியாக இருக்குது. ஸோ அதுதான் ரைப். ப்ரீஸ், தென்றல், ரொம்ப ப்ளசண்ட்டான ஒரு ஏர் வரும் இல்லையா, அதுதான் தென்றல் சொல்லுவாங்க. ஸ்வேயிங், காற்றுல ஆடுறது, ஆடும்.
இப்போ அந்த பிக்சர் பாருங்கள், கோகோனட் லீவ்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த தென்னை மர ஓலைகள் எல்லாம் அது எப்படி ஸ்லோவாக அந்த ப்ரீஸ்க்கு ஏற்ற மாதிரி ஆடிட்டுருக்கு, அதுதான் ஸ்பேயிங், ஆடும். த்ரெஷிங் மீன்ஸ் கதிரடித்தல். அப்படியே டவுனில் பாருங்கள், அங்கே இருக்கிற லேடிஸ்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, பயிர் இருக்கு இல்லையா, ஸோ அதை எடுத்து அந்த அந்த ஹஸ்க், இப்போ ஒரு கோதுமை ஆகட்டும் ஆர் ரைஸ் ஆகட்டும், அது மேலே வந்து ஒரு மூடி இருக்கும் இல்லையா ப்ரௌன் கலரில், அதுதான் ஹஸ்க். அதை எடுக்கிறதுக்கு இந்த இந்த ப்ராசஸ் யூஸ் பண்ணுவாங்க, அதுதான் த்ரெஷிங், கதிரடித்தல். என்சாண்டிங், மயக்கம். என்சாண்டிங் மீன்ஸ் இப்போது நீங்கள் கோவிலுக்கெல்லாம் போயிருப்பீங்க இல்லையா, ஸோ அந்த டெம்பிள் ஆகட்டும் ஆர் மாஸ்க், சர்ச், எங்கே போயிருந்தாலும் வந்து ஒரு டிவோட்டட் ஃபீல் இருக்கும் நமக்கு. அங்கே போனாலே சைலண்ட்டாக இருப்போம், இந்த அகர்பத்தி ஸ்மெல்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அதுதான் என்சாண்டிங், மயக்கிற மாதிரி இருக்கும் நமக்கு. நெக்ஸ்ட் ரெஃப்ரெஷிங் மீன்ஸ் புத்துணர்வூட்டும். இப்போது நீங்கள் ஸ்கூல்லேருந்து போகிறீங்க, எக்ஸாம்பிள், அம்மா வந்து காஃபி எல்லாமே ஸ்நாக்ஸ் எல்லாமே ரெடியாக வச்சுருக்காங்க. பட் ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுவாங்க, போய் ரெஃப்ரெஷ் ஆகிடுவாங்க. ஸோ ரீஃப்ரெஷ், அதுதான் ரெஃப்ரெஷிங்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம வந்துட்டு ரொம்ப மார்னிங்லேருந்து ஸ்கூலில் இருந்துட்டு வீட்டுக்கு போனோடனே ஈவினிங் ஃபேஸ் எல்லாம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஹேண்ட்ஸ்லாம் வாஷ் பண்ணிட்டு இருப்போனே, அது ரெஃப்ரெஷிங், புத்துணர்வூட்டும். ரியலைஸ், உணர்தல். ட்ரிப் டு மை கிராண்ட் பேரண்ட்ஸ் வில்லேஜ், இதுதான் இந்த ப்ரோஸோட டைட்டில். இட் இஸ் சம்மர், இது ஒரு வெயில் காலம். சந்தோஷ் வெக்கேஷன் ஹஸ் ஸ்டார்டட், சந்தோஷ்க்கு வெக்கேஷன், அதாவது லீவு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ நமக்கெல்லாமும் லீவு ஸ்டார்ட் ஆகும் இல்லையா, எப்போனா ஹார்ட்லி நமக்கு வந்து 1.5 ஆர் 2 மந்த் ஹாலிடேஸ் வரும், ஆனுவல் ஹாலிடேஸ். இஸ் பேரண்ட்ஸ் ஆர் கோயிங் டு சிறுமலை, அவனுடைய பேரண்ட்ஸ் சிறுமலைன்ற ஒரு ஊருக்கு போகிறாங்க. இஸ் பேரண்ட்ஸ் வில்லேஜ், அதுதான் அவங்க பேரண்ட்ஸோட வில்லேஜ், கிராமம். சந்தோஷ் இஸ் எக்ஸைட்டட், சந்தோஷ் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கான். ஹீ ரெக்கார்ட்ஸ் அன் ஆடியோ டைரி ஆன் இஸ் மதர்ஸ் ஃபோன், அவனுடைய அம்மாவோட ஃபோனில் அவன் என்னெல்லாம் பண்ணுறான்றத எப்போவுமே அவங்களுடைய அம்மாவோட ஃபோனில் ஆடியோ டைரியாக அவன் ஸ்டோர் பண்ணி வச்சுப்பான். ஹீ ரெக்கார்ட்ஸ் ஆல் இஸ் ஃபீலிங்ஸ் டியூரிங் தி விசிட், அவன் லாஸ்ட் விசிட்டில் என்னென்னலாம் பண்ணான், என்னெல்லாம் பார்த்தான், எல்லாத்தையுமே வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கான். லேட்டர் ஹீ ரைட்ஸ் டவுன் ஹீ ஹேட் ரெக்கார்டட், அதுக்கப்புறம் என்ன பண்ணுவான்னா அந்த ரெக்கார்ட் பண்ணதெல்லாம் அவன் ஒரு டைரியில் எழுதியும் வச்சுப்பானா, என்னெல்லாம் பண்ணான், என்னெல்லாம் பார்த்தான்றதையும். லெட்ஸ் ரீட் திஸ் டைரி டு நோ இஸ் எக்ஸ்பீரியன்சஸ் டியூரிங் திஸ் விசிட், இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அவனுடைய டைரி தான் படிக்க போகிறோம். அவன் எப்படி ஊரில் இருந்தான், என்னென்னலாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணான், அவனுடைய விசிட் அப்படின்ற விசிட்டில் என்னென்னலாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணான்றது தான் பார்க்க போகிறோம். 10th April, I am very eager to visit my grandparents' village, அதாவது இப்போ அவன் டைரி எடுத்து நம்ம படிக்க ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ 10th April அப்போது அவன் என்ன எழுதியிருக்கான்றது தான் பார்க்க போகிறோம். I am very eager to visit my grandparents' village, என்ன சொல்லியிருக்கான்னா, எனக்கு ரொம்ப ஈகர், அதாவது ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் என்னுடைய தாத்தா பாட்டியோட கிராமத்தை பார்க்குறதுக்கு. ஐ வில் மீட் மை கிராண்ட் பேரண்ட்ஸ் அண்ட் கசின்ஸ், இப்போ நம்மளாம் ஊருக்கு போகிறோனாலே ஏன் போகிறோம், நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரிலேஷன்ஸ் அவங்களெல்லாம் பார்க்குறதுக்கு தானே. ஸோ அதுதான் சொல்கிறாங்க, ஐ வில் மீட் மை கிராண்ட் பேரண்ட்ஸ் அண்ட் கசின்ஸ், அவனுடைய தாத்தா பாட்டி பார்க்குறதுக்கும் அண்ட் கசின்ஸை பார்க்குறதுக்கும் ரொம்ப ஈகராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கான். ஐ ஹாவ் பேக்டு மை க்ளோத்ஸ் அண்ட் டேப் ஃபார் பிளேயிங் வீடியோ கேம்ஸ், நான் வந்து பேக் பண்ணும்போது என்னுடைய க்ளோத்ஸ், அதாவது என்னுடைய ட்ரெஸ்ஸஸும் அண்டு வீடியோ கேம் விளையாடுறதுக்கு டேபும் பேக் பண்ணிக்கிட்டேன். வி வில் பி ட்ராவலிங் இன் அ பஸ், ஐ எம் ஸோ எக்ஸைட்டட், நாங்கள் வந்து பஸ்ஸில் தான் ட்ராவல் பண்ண போகிறோம், அதாவது பஸ்ஸில் தான் போக போகிறோம். ஸோ எனக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது அப்படி சொல்கிறான். நெக்ஸ்ட் 11th April அப்போ என்ன எழுதியிருக்கான்னு பார்க்கலாம். டுடே வி ஆர் ட்ராவலிங் தோ இட் இஸ் சம்மர், இன்றைக்கி தான் நாங்கள் ட்ராவல் பண்ணியிருக்கோம், அதாவது 11th April அவங்க ட்ராவல் பண்ணியிருக்காங்க. தோ இட் இஸ் சம்மர், அது வெயில் காலமாக இருந்தாலும் தி வெதர் இஸ் ப்ளசன்ட் இன் தி மார்னிங், எப்படி இருந்துச்சா, நல்ல வெதர்லாம் ப்ளசண்ட்டாக இருந்ததான். ஓகே, தேர் ஆர் நியூமரஸ் ட்ரீஸ் வித் எல்லோ ஃப்ளவர்ஸ் ஆன் போத் சைட்ஸ், நிறைய நியூமரஸ் மீன்ஸ் நிறைய ட்ரீஸ் எல்லாம் இருந்ததா ரெண்டு சைடுமே, வழியில் போகும்போது ரெண்டு சைடுமே நிறைய ட்ரீஸ், அந்த ட்ரீஸில் வந்து எல்லோ கலர்ஸ் இருந்துச்சா. ஓகே, நீங்கள் இமேஜின் பண்ணி பாருங்கள், நம்ம ஒரு பஸ்லேயோ எங்கேயோ போகிறோம், அதில் ரெண்டு சைடுமே வந்து ட்ரீஸ் இருக்குது, அந்த ட்ரீஸில் ஸ்பெஷலாக எல்லோ கலர் ஃப்ளவர்ஸ் வந்து பிளாசம் ஆகிருந்தால் எவ்வளோ ப்ளசண்ட்டாக இருக்கும் இல்லையா அந்த சீன்.
அதை தான் அவன் மென்ஷன் பண்ணியிருக்கான். நெக்ஸ்ட் தேர் இஸ் க்ரீனரி ஆல் அரவுண்ட், அதாவது எந்த சைடு பார்த்தாலும் ரொம்ப க்ரீனிஷாக இருக்கான். தேர் ஆர் மெனி ஒயிட் கிரெயின்ஸ் இன் தி லஷ் க்ரீன் பேடி ஃபீல்ட்ஸ். கிரெயின்ஸ் மீன்ஸ் கொக்கு. இந்த கொக்கெல்லாம் இருக்கு இல்லையா, அது வந்து அந்த க்ரீன் பேடி லீவ்ஸ், அதாவது பேடி லீவ்ஸ் மீன்ஸ் அரிசி எல்லாம் க்ராப் பண்ணுவாங்க இல்லையா, அந்த இடத்த தான் பேடி லீவ்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பேடி ஃபீல்டு ஃபுல்லாகவே வந்து இந்த கொக்கெல்லாம் உட்காந்துட்டு இருந்துச்சான். நீங்கள் இமேஜின் பண்ணுங்கள், இந்த க்ரீன் கலரில் இருக்கிற பேக்ரவுண்டில் ஒயிட் கலர் க்ரீன்லாம் இருந்தால் எவ்வளோ ப்ளசண்ட்டாக இருக்கும் இல்லையா அந்த சீன்ஸ் பார்க்குறதுக்கு. ஸோ அதுதான் அவன் இங்கே சொல்கிறான். நெக்ஸ்ட் ஸ்கேர் க்ரோ, தி ஸ்கேர் க்ரோ ஹேவ் மேனேஜ் டு ஸ்கேர் அவே தி க்ரோஸ் இன் தி ஃபீல்ட்ஸ். அதாவது ஸ்கேர் க்ரோ நம்ம பார்த்தோம் இல்லையா முன்னாடியே லெசன் வர்றதுக்கு முன்னாடி, இந்த க்ரோஸை பேர்ட்ஸ்லாம் பயமுறுத்துறதுக்காக ஒரு உருவம் செஞ்சு வச்சுருப்பாங்க, ஒரு பொம்மை மாதிரி செஞ்சு வச்சுருப்பாங்க, மனுஷ பொம்மை மாதிரியே சொல்லிட்டு. ஸோ அந்த ஸ்கேர் க்ரோலாம் பார்த்துட்டே வந்திருக்கான். டு ஸ்கேர் அவே தி க்ரோஸ் இன் தி ஃபீல்ட்ஸ். அவன் பார்த்தப்போ அதை பார்த்துட்டு காக்காலாம் ஓடுறதையும் பார்த்துருக்கானா. தேர் இஸ் நோ டிராஃபிக் நாய்ஸ் அண்ட் ஏர் பொல்யூஷன் இன் தி வில்லேஜ். அந்த வில்லேஜ் அதாவது அந்த கிராமத்தில் டிராஃபிக் கிடையாதான், நாய்ஸ் பொல்யூஷன் இல்லை, அண்ட் ஏர் பொல்யூஷனும் இல்லையா. நாய்ஸ் பொல்யூஷன்னா தெரியல, இப்போ இந்த வெஹிக்கிள்ஸ்லாம் இருந்தால் தான், அதாவது வண்டிகள்லாம் ஓடினா தான் ஹாரன் சவுண்ட் ப்ளஸ் அந்த ஸ்மோக் ஸ்மெல்லு இதெல்லாம் இல்லாமல் அந்த வில்லேஜ் ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்துச்சான். 11th April. Again we are going to see the 11th April story. So I get off the bus and run to meet my grandparents. நான் எழுந்து பஸ்ஸை விட்டு எழுந்த உடனே என்னுடைய கிராண்ட்பேரண்ட்ஸை மீட் பண்ண ஓடினேன். They are delighted to see me. அவங்க என்னை பார்க்குறதுல ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. தி ஹவுஸ் இஸ் சரவுண்டட் பை மெனி பிக் ட்ரீஸ். அந்த ஹவுஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்துட்டு எதில் சரவுண்டட் ஆகிருந்துச்சுன்னா, ஃபுல்லாக சுற்றி பார்த்தா ஒரு பெரிய பெரிய ட்ரீஸ்னால அந்த ஹவுஸ் சரவுண்டட் ஆகிருந்தது. அதை சுற்றி அந்த ஹவுஸ் சுற்றி ஃபுல்லாக பெரிய ட்ரீஸ் இருந்தது. தேர் ஆர் அ ஃபியூ ஜாக் ஃப்ரூட், மேங்கோ, நீம், பனானா, பொமக்ரானட் அண்ட் கோகனட் ட்ரீஸ். அங்கே பார்த்தா கொஞ்சம் ஜாக் ஃப்ரூட் ட்ரீ, மேங்கோ ட்ரீ, நீம் ட்ரீ, பனானா, பொமக்ரானட் அண்ட் கோகனட் ட்ரீஸ் எல்லாமும் இருந்தது. The trees have abundant fruits. Abundant means plenty, நிறைய. அந்த ட்ரீஸில் பார்த்தா நிறைய ஃப்ரூட்ஸ் எல்லாமும் இருந்தது. My grandfather has plucked some ripe mangoes for me. அப்போ எங்கள் தாத்தா வந்து ஒரு நல்ல பழுத்த, ரைப் மீன்ஸ் பழுத்த மேங்கோஸை எனக்கு பறித்து கொடுத்தாங்க. தி மேங்கோஸ் ஆர் ஸோ ஜூஸி அண்ட் ஸ்வீட். மேங்கோஸ் வந்து பார்த்தா ரொம்ப ஜூஸியாகவும் நல்ல ஸ்வீட்டாகவும் இருந்துச்சு. ஐ ஹாவ் ஓக்கன் அப் early டுடே. நான் இன்னைக்கு சீக்கிரமாகவே எழுந்துட்டேன். ஐ எம் அவுட் ஃபார் அ வாக் இன் தி மார்னிங். நான் வந்து மார்னிங் வாக் போகிறதுக்கு ரெடியாக இருந்தேன். தி கூல் ப்ரீஸ் இஸ் ப்ளீஸிங். நல்ல கூலான காற்று வந்து ப்ளீஸிங்காக இருந்துச்சு. தி கோகோனட் பாம்ஸ் ஆர் ஸ்வேயிங் லேசிலி. அந்த கோகோனட் பாம்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதெல்லாம் பார்த்தா வந்துட்டு அந்த காற்றுக்கு ஏற்ற மாதிரி ஆடிட்டு இருந்தது. தி ஃபார்மர்ஸ் ஆர் ஆல்ரெடி இன் தேர் ஃபீல்ட்ஸ். ஃபார்மர்ஸ்லாம் ஆல்ரெடி அவங்க வந்துட்டு அந்த ஃபீல்டில் வந்திருந்தாங்க வேலை செய்கிறதுக்காக. சம் ஆஃப் தெம் ஆர் கட்டிங் தி கிராப்ஸ் அண்ட் சம் ஆஃப் தெம் ஆர் த்ரெஷிங் தி பேடி. கொஞ்சம் பேர் பார்த்தா கிராப்ஸ்லாம் கட் பண்ணிகிட்டு இருந்தாங்க, கொஞ்சம் பேர் பார்த்தா அந்த பேடிலாம் த்ரெஷ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. தி ஏர் இஸ் ஃபில்டு வித் தி ஸ்வீட் சவுண்ட் ஆஃப் பேர்ட்ஸ் சிங்கிங் இன் தி ட்ரீஸ் அண்ட் புஷஸ். காற்றுல இந்த ஸ்வீட் சவுண்ட் ஆஃப் தி பேர்ட்ஸ்லாம் ரொம்ப கேட்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. தி குக்கூ சாங் இஸ் பெராப்ஸ் தி மோஸ்ட் என்சாண்டிங். அந்த புஷஸில் இருந்தும் மரத்தில் இருந்தும் பறவைங்கள்லாம் பாடிட்டு இருந்தாங்க இல்லையா, ஸோ அப்போ அதில் மோஸ்ட் ரொம்ப பிடிச்சது எதுனா குக்கூஸோட சாங். குயிலோட பாட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு. குயில் கத்துறது பாட்டு மாதிரி கேட்டுருந்துச்சு அவனுக்கு. வென் ஐ கம் ஹோம் ஐ ஃப்ரெஷன் அப் அண்ட் eat the tastiest breakfast in my life. நான் வந்துட்டு வீட்டுக்கு வந்த உடனே, மார்னிங் வாக் முடிஞ்சிட்டு வீட்டுக்கு வந்த உடனே நான் ஃப்ரெஷ் ஆகிட்டு சாப்பிட்டேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லான்ட்டு உட்காந்த உடனே என்னுடைய லைஃப்பில் நான் அந்த மாதிரி ஒரு டேஸ்டான பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டதே இல்லை. ஸோ ஃபஸ்ட் டைம் அந்த ஊரில் தான் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்கிறான். லேட்டர் மை கிராண்ட்மதர் இன்ட்ரடியூஸ் அ கேர்ள். அதுக்கப்புறம் வந்து எங்கள் பாட்டி எனக்கு ஒரு கேர்ளை இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாங்க, பாவை. அவளுடைய நேம் பாவை. ஷீ கோஸ் டு ஸ்கூல். அவளும் ஸ்கூலுக்கு போகிறவ தான். ஷீ லிவ்ஸ் டவுன் தி ஸ்ட்ரீட். அவளும் அந்த ஸ்ட்ரீட்க்கு பக்கத்தில் தான் இருக்கா. ஷீ இஸ் வெரி ஈகர் டு ஷோ மீ அரவுண்ட் தி வில்லேஜ். அவளும் எனக்கு ரொம்ப ஈகராக இருந்தா அவங்களுடைய ஊரை சுற்றி காமிக்கிறதுல. பாவை ஷோஸ் மீ ஹவு டு ப்ளே வித் அ டயர் அண்ட் அ ஸ்ட்ரிக்.
பாவை வந்து எனக்கு ஒரு விளையாட்டு சொல்லி கொடுக்குறேன்னு சொன்னால், அது என்ன விளையாட்டுனா, இந்த டயர் அண்ட் ஸ்டிக், இந்த குச்சி டயர் வச்சு எப்படி விளையாடுறதுன்றத, வி ஹாப்பிலி ரன் டவுன் தி லேன்ஸ் பேலன்சிங் தி டயர் வித் அ ஸ்மால் ஸ்டிக். நாங்கள் ரொம்ப ஹாப்பியாக விளையாடிட்டு இருந்தோம் அந்த டயர் அண்ட் ஸ்டிக் வச்சுட்டு. வி ஸ்டாப் டு டாக் டு பாவைஸ் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ கொஞ்சம் வழியில் போனோடனே நாங்கள் நின்றுட்டோம், ஏன்னா பாவையோட ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்க. பாவையோட ஃப்ரெண்ட்ஸ் யார் யாருன்னா அமீர், பீட்டர் அண்ட் உமையால். இவங்க 3 பேரும் பாவையோட ஃப்ரெண்ட்ஸ். ஆல் சில்ட்ரன் ஹியர் டு ஹாவ் தேர் சம்மர் வெக்கேஷன். அந்த பசங்களுக்கும் அங்கே சம்மர் வெக்கேஷன் தான் இருந்துச்சு. அமீர் இஸ் ஹெல்பிங் இஸ் ஃபாதர் இன் மில்கிங் தேர் கவுஸ். அமீர் வந்து அவங்க அப்பாவோட பால் எப்படி கறக்கிறதுன்றது அவங்க அப்பா கூட சேர்ந்து அவங்க அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தான். ஹீ லெட்ஸ் மீ பேட் இஸ் பிளாக் காஃப். பக்கத்துலேயே இருந்த ஒரு கருப்பு கலர் கன்று, அதை தொட்டு பார்க்கறதுக்கு என்னை விட்டா, நானும் அதை தொட்டு பார்த்தேன். பீட்டர் அண்ட் உமையல் ஆர் சிட்டிங் வித் தேர் கிராண்ட் மதர் பிரேக்கிங் கிரவுண்ட்நட் பாட்ஸ் அண்ட் பைலிங் தெம் நீட்லி. பீட்டரும் உமையாலும் அவங்களுடைய பாட்டியோட உட்காந்துட்டு இந்த பீனட்ஸ் இருக்கும் இல்லையா, கிரவுண்ட்நட் வேர்க்கடலை, அதெல்லாம் உடச்சி பாட்ஸ் மீன்ஸ் அது மேலே இருக்கிற ஷெல்லு தான் பாட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அதை உடச்சி அழகாக அடுக்கி வச்சுட்டு இருந்தாங்க. லேட்டர் தே வில் டேக் தி நட்ஸ் டு தி வில்லேஜ் மார்க்கெட் டு செல் தெம். அவங்க அந்த கடலையெல்லாம் உடச்சிட்டு இருந்தாங்க இல்லையா, அதுக்கப்புறம் வந்துட்டு அதை வந்து வில்லேஜ் மார்க்கெட் இருக்கும் இல்லையா, சந்தை, அந்த சந்தையில் எடுத்துகிட்டு போய் விற்கிறதுக்கு, செல் பண்ணுறதுக்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஐ ஹெல்ப் தெம் ஃபார் சம் டைம். நானும் அவங்களோட சேர்ந்து கொஞ்சம் அவங்களுக்கு உதவி பண்ணேன். 13th ஏப்ரல் என்ன நடந்துச்சு? பாவை டேக்ஸ் மீ டு தி வில்லேஜ் பாண்ட். பாவை வந்து என்ன அவங்க ஊர் வில்லேஜ் பாண்ட் குளத்துக்கு கூப்பிட்டு போனால், தேர் ஆர் மெனி சில்ட்ரன் ஸ்பிளாஷிங் அரவுண்ட் இன் தி பாண்ட். அந்த பாண்ட், அந்த குளம் ஃபுல்லாகவே நிறைய சில்ட்ரன், என்ன மாதிரி பசங்க நிறைய இருந்தாங்க. சம் பாய்ஸ் ஆர் கிளைம்பிங் டு தி டாப் ஆஃப் தி டால் டமரிண்ட் ட்ரீ. அங்கே கொஞ்சம் பாய்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்கெல்லாம் வந்து கிளைம்பிங்ஸ் மரத்தில் ஏறிட்டு இருக்காங்க. டு தி டாப் ஆஃப் தி டால் டமரிண்ட் ட்ரீ. டமரிண்ட் மீன்ஸ் புளிய மரம். இந்த புளிய மரமெல்லாம் நார்மலாக ரொம்ப பெருசாக இருக்கும், டாலாக இருக்கும் இல்லையா. ஸோ அதுலலாம் பாய்ஸ் ஏறி அங்கே இங்கேன்னு கிளைம் பண்ணிட்டு இருந்தாங்க. கேர்ள்ஸ் ஆர் பிளேயிங் ஐட் அண்ட் சீக் நியர் தி பிக் பேனியன் ட்ரீ. அங்கே ஒரு பெரிய பேனியன் ட்ரீ இருந்தது. அந்த பேனியன் ட்ரீக்கு பின்னாடி கேர்ள்ஸ்லாம் என்ன விளையாட்டு விளையாடிட்டு இருந்தாங்க? ஐட் அண்ட் சீக், கண்ணாமூச்சி விளையாடிட்டு இருந்தாங்க. மை மதர் அண்ட் மை ஆன்டிஸ் டேக் மீ டு தி ரிவர் ஃபார் அ ரெஃப்ரெஷிங் பாத். என்னோட அம்மாவும் என்னுடைய ஆண்டியும் எங்கே கூப்பிட்டு போனாங்கன்னா, ஒரு சின்னதாக நம்ம குளிக்கலாம்னு சொல்லிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறதுக்காக அந்த ரிவருக்கு, ஆற்றுக்கு என்னை கூப்பிட்டு போனாங்க. ஐ ப்ளே ஃபார் சம் டைம் இன் தி கூல் வாட்டர் பட் ஐ கேனாட் ஸ்விம். நான் வந்து அந்த கூல் வாட்டர், அந்த நல்ல சில்லுன்னு இருந்த தண்ணியில் கொஞ்ச நேரம் விளையாடிட்டு இருந்தேன். ஆனால் எனக்கு ஸ்விம்மிங் தெரியாதனால நான் உள்ளெல்லாம் போகல. ஐ சிட் ஆன் அ பிக் ஸ்மூத் ராக். அங்கே ஒரு பெரிய ராக், பாறை இருந்தது, ஸ்மூத்தான பாறை. அதில் நான் உட்காந்துட்டு இருந்தேன். அண்ட் வாட்ச் மை ஃப்ரெண்ட்ஸ் ஸ்விம் லைக் எக்ஸ்பர்ட். அங்கே உட்காந்து நான் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் எப்படி ஸ்விம் பண்ணிட்டு இருந்தாங்க லைக் எக்ஸ்பர்ட். அவங்களாம் நல்லா தெரிஞ்சவங்க. இப்போது கிராமத்தில் இருக்கவங்களுக்குலாம் மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு ஸ்விம்மிங் தெரிஞ்சிருக்கும். அதனால் அவங்க எப்படி ஸ்விம் பண்ணுறாங்கன்றதை நான் உட்காந்துட்டு பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். They talk and laugh a lot as they wash their clothes and dry their hair in the sun. இப்போது அந்த ரிவரில், இப்போ அந்த ஆற்றுல எல்லாருமே வந்து ஜாலியாக நல்லா பேசிட்டோம், சிரிச்சிட்டோம், ஜாலியாக குளித்து முடிச்சுட்டு அவங்களுடைய க்ளோத்ஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் நல்லா துவைச்சி முடிச்சுட்டு அவங்களுடைய தலைமுடியெல்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அதெல்லாமும் நல்ல வெயிலில் காய வச்சுட்டு இருந்தாங்க. தி ரிவர் இஸ் ஸோ க்ளீன் that I can see the pebbles in the river bed and colorful fish swim by. அந்த ரிவர் வாட்டர் பார்த்திங்கன்னா அவ்வளோ க்ளீனாக இருந்துச்சு. தட் ஐ கேன் see the pebbles, அதாவது கூழாங்கற்கள் பார்க்குற அளவுக்கு அது ரொம்ப க்ளீன், டிரான்ஸ்பரண்ட்டாக இருந்துச்சான் வாட்டர். இன் தி ரிவர் பெட் அண்ட் கலர்ஃபுல் ஃபிஷ் ஸ்விம் பை. இப்போ அது பக்கத்துலேயே பார்த்தா கலர்ஃபுல் ஃபிஷ். இப்போது நார்மலாக ரிவர்லலாம் ஃபிஷ் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி அங்கே கோல்டு கலர் ஃபிஷ், நிறைய வெரைட்டி ஃபிஷ்ஷஸ்லாமும் அவங்க பார்த்துருக்கான். ஐ லவ் தி சீனரி. எனக்கு அந்த சீனரி ரொம்ப பிடிச்சிருந்தது. 14th ஏப்ரல்
we are back to our home in the city. நாங்கள் வந்து இப்போ எங்களுடைய வீட்டுக்கு எங்களுடைய சிட்டிக்கு வந்தாகணும் இல்லையா. தி ட்ரிப் டு கிராண்ட் பேரண்ட்ஸ் ஹோம் வாஸ் ஸோ என்ஜாயபிள். இப்போ இந்த ட்ரிப் என்னுடைய கிராண்ட் பேரண்ட்ஸ் எங்கள் தாத்தா பாட்டியோட ட்ரிப், அவங்களுடைய ஹோம் ட்ரிப் ரொம்ப என்ஜாயபிளாக இருந்தது, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. தோஸ் 2 days ஃப்ளியூ பை ஸோ ஃபாஸ்ட். அந்த 2 நாள் எப்படி போச்சுன்னே எங்களுக்கு தெரியல, ரொம்ப ஃபாஸ்ட்டாக பறந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறான். ஐ ரியலைஸ்ட் தட் டியூரிங் தி ஸ்டோரி ஐ ஹேட் நெய்தர் வாட்ச்ட் டெலிவிஷன் நார் பிளேட் வீடியோ கேம்ஸ். நான் அப்போ தான் ரியலைஸ் பண்ணேன் என்னன்னா, இந்த 2 நாளில் நான் டிவியும் பார்க்கல, வீடியோ கேம்ஸ் கூட விளையாடலை. ஐ எம் ஈகர்லி லுக்கிங் ஃபார்வர்ட் டு அவர் நெக்ஸ்ட் விசிட். இப்போ அந்த டைரியில் என்ன எழுதி முடிச்சிருக்கான்னா, இப்போ நான் வந்து ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் என்னுடைய நெக்ஸ்ட் விசிட், அடுத்ததாக நம்ம எப்போ தாத்தா பாட்டியோட ஊருக்கு போவோன்றதுக்காக அப்படின்னு எழுதி அவனோட டைரியை என் பண்ணி வச்சுருக்கான்.